வெல்கம் டு வில்லன் சேனல். இவன் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட அதாவது 10th சோஷியலே நம்ம கஷ்டப்படுற டாபிக்கான ஹிஸ்ட்ரியோட 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். 2 மார்க்னா நம்ம எல்லா 2 மார்க்கையும் இப்போ பார்க்க போறது இல்லை. 2 மார்க்ல நம்ம எதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் இப்போ பார்க்க போறோம். நீங்க இதை பார்த்தாலே போதும் உங்களோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வேலை முடிய போகுது. ஸோ ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட ஃபுல் வீடியோ பாருங்க. 2 மார்க்கை அசால்ட்டா போய் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ 2 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்க்கலாமா? வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வெல்ஃபேர்? ட்ரென்ச் வெல்ஃபேர்னா என்னன்றது தான் கேட்குறாங்க. இன்ட்ரடியூஸ் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ட்ரென்ச்சஸ் டக் பை சோல்ஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் எனிமி ஃபயர். அதாவது மண்ணில் வந்து பள்ளங்கள் தோண்டப்படும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனிமீஸ் கிட்ட, அதாவது எதிரிங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக, அவங்கள தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக தான் இதை அதாவது தோண்டியிருக்காங்க. டக்குனா தோண்டியிருக்காங்க. Through trenches, food, fresh troops and mails and orders were delivered. இது மூலமா என்னென்ன ட்ரென்ச்சஸ் மூலமா என்னென்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அதே மாதிரி வந்து புதுசாக வர ட்ரூப்ஸு, மெயில் அண்ட் ஆர்டர்ஸ்லாம் வந்து இது வழியாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில். ஓகேவா? ட்ரென்ச் வெல்ஃபேர் ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ஸ்ல வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. செகண்ட் 2 மார்க். நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் என்டிட்டி. அதாவது ட்ரிபிள் என்டிட்டியோட 3 கண்ட்ரிஸ் என்னன்றதான் சொல்றாங்க. ஜஸ்ட் ஈஸியா பாருங்க. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. 3 அதாவது 2 மார்க்குக்கு வெறும் 3 1 வேர்டு மார்க் தான். பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரு 2 மார்க்கு வெறும் 3 லெட்டர் எழுதிங்கன்னா 2 மார்க் கன்ஃபார்மா கிடைக்க போகுது. Third question. Name the territories annexed by the British under the Doctrine of Lapse. அதாவது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ல வர பிரிட்டிஷ் கீழே இருக்கிற டெரிட்டரிஸை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சட்டாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் த பஞ்சாப். அதாவது மொத்தமே 5 விஷயம். ஓகேவா? 5மே எழுதணும்னா எழுதிதான் ஆகணும் கண்டிப்பா. இதெல்லாமே 1 மார்க் தான், நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதை நீங்க வந்து அப்படி எனக்கு வந்து மறந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பயே ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதி பாருங்க. இல்லைன்னா நம்ம கமெண்ட்ல போயிட்டு இதை டைப் பண்ணுங்க. நம்ம டைப் பண்ணுன்ற மெமரியை வச்சே நீங்க வந்து இதை எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பா முக்கியமான கொஸ்டின் இதுவும் தான். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நேம் த டெரிட்டரிஸ் annexed by the British under the Doctrine of Lapse. Doctrine of Lapse கீழே வர டெரிட்டரிஸ் தான் கேட்டிருக்காங்க. சட்டாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் த பஞ்சாப். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஸ்கிரைப் த பெரல் ஹார்பர் இன்சிடென்ட். பெரல் ஹார்பர் இன்சிடென்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன் டிசம்பர் 1941. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயரும் மந்தும் நல்லா ஞாபகம் இருந்தா மட்டும் எழுதுங்க. தப்பா எழுதிங்கன்னா மார்க் குறைப்பாங்க. எழுதாம போயிருந்தா கூட மார்க் குறைக்க சான்ஸ் கம்மி தான். ஆனா தப்பா எழுதினீங்கன்னா கண்டிப்பா மார்க் குறைப்பாங்க. ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் எழுதுங்க, இல்லைனா வேணாம். Japan attacked Americans fleet in Pearl Harbor. Many battleships planes were destroyed. United States declared war on Japan. இந்த 1941 டிசம்பர்ல தான் இந்த பெரல் ஹார்பர் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஜப்பான் அட்டாக்டு, அதாவது ஜப்பான் வந்து அமெரிக்காவை பெரல் ஹார்பர்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் அவங்களோட பிளேன்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. நிறைய ஏரோப்ளைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஷிப்ஸ்லாம் வந்து, அதாவது பேட்டில் ஷிப்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. அதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஜப்பான் மேல வார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளவுதான், சிம்பிளா 3 பாயிண்ட். டிசம்பர் 1941 அன்னைக்கு ஜப்பான் அமெரிக்காவை அட்டாக் பண்ணாங்க. இதுல நிறைய ஷிப்ஸும் பிளேன்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜப்பான் மேல வாரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ 5th கொஸ்டின். வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் பாலகையர்ஸ்? பாளையக்கர்ஸோட முக்கியமான டியூட்டிஸா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். டு கலெக்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்றது அவனோட முக்கியமான ஃபர்ஸ்ட் வேலை. ரெண்டாவது, அட்மினிஸ்ட்ரேட் த டெரிட்டரியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண, அதாவது ரூல் பண்ணணும் கிட்டத்தட்ட. செட்டில் டிஸ்பியூட்ஸ், ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி வைக்கிறது, இந்த பஞ்சாயத்து பண்றதுனால அந்த மாதிரி விஷயங்கள். மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், அங்க எதுவும் பெருசா பிரச்சனைகள் வராம சண்டைகள் வராம இவங்க தான் பாதுகாக்கணும். அதுதான் லா அண்ட் ஆர்டரை இவங்க மெயின்டைன் பண்ணணும். போலீஸ் டியூட்டிஸ் வேர் நோன் அஸ் பாடி காவல் ஆர் அரசு காவல். அதாவது போலீஸ் டியூட்டியும் இவங்க கிட்ட இருந்ததுன்றதா சொல்ல வராங்க. பாலகேயர்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ கலெக்ட் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேட் த டெரிட்டரி, செட்டில் டிஸ்பியூட்ஸ், மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர்,
போலீஸ் டிஸ்பியூட்ஸ் வேர் நோன் அஸ் பாடிக்காவல் ஆர் அரசு காவல். நான் சொல்லும் போதே திரும்ப இன்னொரு சொல்லுங்க, இந்த ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். ஜஸ்ட் 5 பாயிண்ட் 2 மார்க் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு. collect revenue, administrate the territory, settle disputes, maintain law and order. Police duties are known as பாடிகாவல் or அரசு காவல். What is பூர்ண சுராஜ்? பூர்ண சுராஜ்னா என்ன? இதுதான் நம்மளோட 6th கொஸ்டினா இருக்க போது. பூர்ண சுராஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, it means complete freedom, அதாவது கம்ப்ளீட்டான ஃப்ரீடம்னு சொல்றாங்க. அது மட்டும் not satisfied with dominant with status, அதாவது not satisfied with dominant with status. In 1929 Congress session Nehru declared Purna Swaraj as the goal. இது பூர்ண சுராஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான விடுதலை, அதாவது கம்ப்ளீட் ஃப்ரீடம். அதாவது நீங்க எனக்கு கொஞ்சமா ஃப்ரீடம் தரது, இதை மட்டும் நீங்க செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கூடமா தராம எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுதான் வந்து பூர்ண சுராஜ். இதை யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இன் 1929, அதாவது இயர் பாத்தீங்கன்னா 1929ல காங்கிரஸ் செஷன்ல நேரு வந்து சொல்லியிருக்காரு, இந்த பூர்ண சுராஜ் தான் நம்மளோட கோல்ன்றது, இதுக்காக தான் நம்ம போராடுறோம் அப்படின்ற விஷயத்த. ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கஷ்டமா இருக்குன்றவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் மட்டும் கூட படிங்க. இதுவும் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். பூர்ண சுராஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் மீன்ஸ் கம்ப்ளீட் ஃப்ரீடம். இன் 1929 காங்கிரஸ் செஷன் நேரு டிக்ளேர்ட் பூர்ண சுராஜ் ஆஸ் த கோல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் டு யூ நோன் ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இந்தியா இண்டோ சைனா, அதாவது இண்டோ சைனால இருந்த ஒயிட் டெரர் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. இதான் கொஸ்டின். இப்போ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா in 1929 Vietnamese soldiers mutilated and peasant revolt led by communists were crushed. Thousands of rebels were killed. என்னன்னு சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா 1929ல வியட்நாம் சோல்ஜர்ஸ் வந்து peasant revolt led by communists were crushed, அதாவது கம்யூனிஸ்ட் அவங்களும் நடந்த சண்டைகள்ல thousands of rebels were killed, அதாவது ஆயிரக்கணக்கான ரிபல்ஸை வந்து கொண்டுட்டாங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டின் ஒயிட் டெரர் இண்டோ சைனாவோட ஆன்சர். எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் அ ஃபெமினிஸ்ட். பெரியாரை ஏன் ஃபெமினிஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈ கண்டெம்னட் சைல்ட் மேரேஜ் அண்ட் த தேவதாசி சிஸ்டம், அதாவது வந்து சைல்ட் மேரேஜையும் அப்புறம் தேவதாசி சிஸ்டமையும் இவர் வந்து எதிர்த்து போராடுறாரு. எம்பசிங் உமன் ரைட் டு டைவர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது விமன்ஸ் வந்து டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு, அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டிலயும் இவங்களுக்கு ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரை இனிஷியேட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான். மதர்ஹுட் வாஸ் அ பர்டன் டு உமன், அதாவது மதர்ஹுட் வந்து விமன்ஸுக்கு இது ஒரு பெரிய பர்டனா இருக்குன்னு சொல்லியும் இவர் தான் சொன்னாரு. ஸோ அதனாலதான் வந்து பெரியார ஃபெமினிஸ்ட்னு சொல்றாங்க. திரும்பவும் பாருங்க, சைல்ட் மேரேஜ் எதிர்த்து போராடி இருக்காரு, விமன்ஸால டைவர்ஸ் கொடுக்க முடியும், ப்ராப்பர்ட்டிஸ்லயும் ஷேர் இருக்கு, மதர்ஹுட் வந்து அவங்களுக்கு பர்டனா இருக்குன்னு சொல்லி போராடினதும் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான். ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளைமேஷன் ஆஃப் 1801, அதாவது திருச்சிராப்பள்ளியோட ப்ரொக்ளைமேஷன் ஆஃப் 1801 பத்தி சொல்லி கேட்டிருக்காங்க. The proclamation was passed on the walls of the Nawab's palace in திருச்சிராப்பள்ளி fort, அதாவது ப்ரொக்ளைமேஷன், அதாவது இந்த போராட்டத்தை பத்தி வால்ஸ் ஆஃப் நவாப் பேலஸ், அதாவது அவங்களோட பேலஸ் மேலேயே வந்து எழுதியிருக்காங்க. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்ல. இட் வாஸ் an yearly call to the Indians to unite against the British, அதாவது இந்தியாவில் இருக்க எல்லாரும் பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒன்னா சேரணும், யூனிட்டியா ஆகணும், எல்லாரும் ஒரே ஒரு சக்தியா இருந்து அவங்களை எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இது நடந்தது. மெனி பாலகையர்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி railed together to fight against the English, அதாவது மெனி பாலகையர்ஸ், அங்க நம்ம முன்னாடி பார்த்தாலும் ஒரு 2 மார்க் பாலகையாருங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நிறைய, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து இங்கிலீஷ்க்கு எதிராக போராடி இருக்காங்க. அதுதான் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. ஓகேவா? லிஸ்ட் அவுட் எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். லீக் ஆஃப் நேஷனோட 2 ஃபெயிலியர் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் என்னன்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் மிலிட்ரி பவர், அதாவது மிலிட்ரி பவர் இல்லாததுனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே. ரெண்டாவது பிரின்சிபல் ஆஃப் கோலெக்டிவ் சொசைட்டி குட் நாட் பி அப்ளைடு, அதாவது கலெக்டிவ் சொசைட்டி வந்து அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகலை, அதனாலதான் வந்து அங்கேயும் அவங்க வந்து அடி வாங்கினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் மிலிட்ரி பவர், ரெண்டாவது கலெக்டிவ் சொசைட்டி குட் நாட் பி அப்ளைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். லக்னோ பேக்டோட சம்மரி பத்தி கேட்டிருக்காங்க. அண்டர் த லக்னோ பேக்ட் 1916, லக்னோ பேக்ட் எப்போ நடந்தது? 1916ல. The Congress and the Muslim League
agreed that there should be self government in India as soon as possible. அதாவது இந்தியாவில் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் வந்து அப்ளை ஆகணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அண்டர் த லக்னோ பேக் த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் அக்ரீட் தட் தேர் ஷுட் பி செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். அதாவது காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செல்ஃப் கவர்மெண்ட் சீக்கிரமாக உருவாகணுன்றதான் இதை முடிவு எடுத்தாங்களே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, in return the Congress leadership accepted the concept of separate electorate for Muslims. அதாவது in return the Congress leadership, அதாவது காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் இதுக்காக பதிலாக என்ன வந்து முடிவெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா the separate electorate for Muslims, முஸ்லிம்ஸுக்கு தனியாக ஒரு எலெக்ஷனே நடக்கணும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுதான் வந்து லக்னோ பேக்ட். 1916 காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் சேர்ந்து இந்தியாவில் செல்ஃப் கவர்மெண்ட் அப்ளை ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக காங்கிரஸ் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸுக்கு தனியாக ஒரு எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ்னு ஒன்று நடக்கணும் அப்படின்றதையும் முடிவு எடுத்தாங்க. டிஃபைன் டாலர் இம்பெரியலிசம். டாலர் இம்பெரியலிசம்னா என்னன்னு கேட்குறாங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் த பாலிசி ஆஃப் த யூஎஸ்ஏ. இது யாரோட பாலிசின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட பாலிசி. மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட் த்ரூ எக்கனாமிக் எய்டு. அதாவது மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட் த்ரூ எக்கனாமிக் எய்ட் மூலமா அதாவது எக்கனாமிக் எய்டு மூலமா இவங்க எல்லாரையும் கவர் பண்றது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாலிசி ஆஃப் த யூஎஸ்ஏ இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மெயின்டைனிங் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட் த்ரூ எக்கனாமிக் எய்ட் மூலமா இது எல்லாத்தையும். ஓகே, இதோட ஹிஸ்டரியோட 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடியுது. மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், ஜியோகிராஃபி 2 மார்க்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க இப்பயே போய் பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாமில் எப்படி படிக்கணும், என்னென்ன அப்டேட் படிக்கணும், அந்த மாதிரி எல்லா வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க வீடியோஸ் எல்லாமே. இப்பயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகிற சோஷியல் வீடியோஸ். சோஷியல் கஷ்டமே இல்லை மார்க் எடுக்கிறது, அது எப்படி எடுக்கணுன்றதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பார்க்காதவங்க போய் வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸாமில் மார்க் எடுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.